தமிழகத்திலேயே கண்ணியம் என்கிற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய பெருமைக்குரிய ஒரே தலைவர் நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள்தான். அவருடைய பெயருக்கு முன்னாலே அமைந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் என்பது இருக்கிறத, அது வெறும் அடைசொல் அல்ல, மாறாக காரண பெயர் என்றே சொல்ல வேண்டும். கண்ணியம் என்று சொன்னால் காயிதே மில்லத், காயிதே மில்லத் என்றால் கண்ணியம். நெடிதுயர்ந்த தோற்றம், பாசத்தை பொழிகின்ற காந்த கண்கள், அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் அவரிடத்தில், ஒரு காந்த சக்தி, மேக்னெட்டிக் பவர் ஆஃப் டைனமிசம், அது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களிடம் இருந்தது. தந்தை பெரியாரின் பேரன்புக்கும் பேரறிஞர் அண்ணாவின் பாசத்துக்கும் எனது மட்டற்ற மதிப்புக்கும் உரியவரான கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் நினைவை போற்றி இந்த படம் தயாரிக்கப்பட்டது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது பொன்விழா கண்ட புதுக்கல்லூரி, பல அறிஞர்களையும் கலைஞர்களையும் அள்ளித்தந்த கல்விச்சாலை. தென்னிந்திய முஸ்லிம் கல்விச் சங்கத்தால் 1951 தொடங்கப்பட்டது. இதன் உருவாக்கத்துக்கு அடித்தளமிட்டவர் காயிதே மில்லத். கல்லூரியின் வளர்ச்சிக்காக 1953 மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து லட்சக்கணக்கில் நிதி திரட்டியவர். அவரது கல்வி சேவைக்கு சான்றாக எழுந்து நிற்கின்றன புதுக்கல்லூரி கட்டடங்கள். அதன் நிழலில் கற்கும் மாணவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? முகமது அலி ஜின்னா நினைக்கிறேன். நாவூர் மீரான், ஜேம் சாலிம் நினைக்கிறேன். இது பாளை முஸ்லிம் அனாதை நிலையம், ஆதரவற்றோரை அணைத்துக் கொள்ளும் அன்பு இல்லம், காயிதே மில்லத்தின் ஆதரவால் வளர்ந்த சேவை மையம், அவரது வாழ்க்கை வரலாற்றை தொகுத்தளித்த நிறுவனம். காயிதே மில்லத்தின் நினைவில் இயங்கும் இந்த நிலையத்தின் குழந்தைகள் கூறுவதை கேட்போம். இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? எம்என் அப்துல் ரஹ்மான். இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? நாவரணிபா. இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? பெரியார். தூத்துக்குடி மாவட்டம் கேம்ப்லபாத். ஆயிரத்து 1937 ஆக்டிங் கவர்னராக இருந்த கேம்பலிடம் பரிந்துரைத்து புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா பெற்று இந்த ஊரையே உருவாக்க காரணமாய் இருந்தவர் காயிதே மில்லத். கேம்ப்லபாத்தின் இன்றைய தலைமுறை என்ன சொல்கிறது? இந்த படத்தில் இருக்கிறது யார் தம்பி? தெரியலையே. பேர் தெரியல, பார்த்த மாதிரி. நாகூர் அனிபா பார்த்திருக்கேன். நாகூர் அனிபா பார்த்திருக்கேன். நாகூர் அனிபா பார்த்திருக்கேன்.
பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா? வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா? பூகம்ப நிலத்தில் பூத்திட்ட பூ போல் சம்சம் கிணற்றில் ஊற்றெடுத்த நீர் போல் மாறாது போல் வந்த வரலாற்றை மறக்கலாமா? பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா? வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா? சொல்லால் கல்வியினை துறந்தார், திருமணத்தின் போதும் கதராடை அணிந்தார். ஏழை பக்கம் இருந்தார், ஏழை என வாழ்ந்தார். எதிரிகளே இல்லா களமொன்று கண்டார். தன்மானம் குறையாமலே மண்மானம் காத்தவரே அவர் வாசனை தேடியே தலைவர் பலர் வந்ததுண்டு. அரசியலின் தலைவாசல் அவராக இருந்தார். அரவணைக்கும் பண்பாட்டில் அனைவரையும் வென்றார். பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா? வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா? வாக்காளர் மனதில் எப்போதும் இருந்தார். வாக்கே கோராமல் மக்களவை சென்றார். அறநெறிகள் பலவும் அரசியலில் வகுத்தார். தமிழ் மொழியின் பெருமையை தலைநகரில் ஒலித்தார். கண்மூடும் வேளை வரை கண்ணியத்தை காத்தவரே வறியோரின் துயர் நீக்கவே வாழ்நாளை ஈந்தவரே. நாயகத்தின் வழியில் எந்நாளும் நடந்தார். நாணயத்தின் மறு பெயரை அவர் வாழ்ந்து மறைந்தார். பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா? வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா? பூகம்ப நிலத்தில் பூத்திட்ட பூ போல் சம்சம் கிணற்றில் ஊற்றெடுத்த நீர் போல் மாறாது போல் வந்த வரலாற்றை மறக்கலாமா? பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா? வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா? காயிதே மில்லத் மணிமண்டபம், காயிதே மில்லத் பாலம், பாடநூலில் பாடம், பேரவையில் படம், பள்ளி வாசல்கள், கல்லூரிகள், சாலைகள் என்று திசைகள் எங்கும் தெரிவதே அவர் பெயர். சமுதாயத் தலைவர் ஒருவர் சரித்திர நாயகர் ஆனது முன் எப்போதும் இல்லாத வரலாறு. முஸ்லிம் சமுதாயம் பெற்ற பெரும் பேறு. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு சிறந்த வரம்
கண்ணியமிக்க காகித மில்லத்தவர்கள் தலைவராக கிடைத்தது. பெருந்தலைவர் காகித மில்லத்தவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் மிக உயர்ந்த கண்ணியமிக்க அரசியல் தலைவராக விளங்கினார். ஒரு சிந்தனை சுரங்கமாக அவர் வாழ்ந்தார்கள். நாட்டு நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவராக திகழ்ந்தார்கள். A man with very clean records. தனி வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, அவரை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்று கிடையாது. அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல்வாதிகளுக்கு காகித மில்லத்தவருடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். தாமிரபரணி ஓடும் திருநெல்வேலியில் பேட்டை என்னும் ஊரில் 1896 ஜூன் திங்கள் 5ஆம் நாள் மியாக்கான் ராவுத்தர் முஹியத்தீன் பாத்திமா தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் காயிதே மில்லத். முகம்மது இஸ்மாயில் என்பதே இயற்பெயர். ஆனால் காயிதே மில்லத் என்ற அடைமொழியே பின்னாளில் அவரது பெயராக மாறிப்போனது. காயிதே மில்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்றுதான் பொருள். ஆனால் அந்த மில்லத் என்ற சொல் இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டும் குறிக்கக்கூடிய சொல்லாக அது அமையவில்லை. சமுதாயம் என்றால் நாட்டில் வாழும் அத்தனை மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி காயிதே மில்லத் என்ற சிறப்பு பெயரை அவர்கள் பெற்று திகழ்ந்தார்கள். காயிதே மில்லத் என்ற இந்த சொற்றொடர் சமுதாயத்துடைய வழிகாட்டி என்ற பெயரை, பொருளை கொண்டிருக்கிறது என்றால், சமுதாயத்துடைய உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு காயிதே மில்லத் அவர்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்டவில்லை. சமுதாயத்தோடு நடந்து, சமுதாயத்தோடு இணைந்து, சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து, சமுதாயத்துக்கும் தனக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இரண்டர கலந்து விட்டிருக்கிற ஒரு தலைவராக இருந்து ஒவ்வொரு துறையிலும் சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்காக வழிகாட்டிய பெருமை காயிதே மில்லத் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காரணத்தினாலேதான் வரலாற்றில் இன்றைய தினம் முகமது இஸ்மாயில் என்ற பெயரெல்லாம் மறைந்து போய் காயிதே மில்லத் என்ற அந்த பெயருக்கு உரியவர் அவர்தான் என்ற ஒரு வரலாற்றின் நிலையை நாம் பார்க்கிறோம். காயிதே மில்லத் 7 வயது சிறுவனாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். காயிதே மில்லத்துடன் பிறந்த 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி என 5 குழந்தைகளையும் வளர்த்தெடுக்கும் குடும்ப பொறுப்பு 25 வயதே ஆன அந்த விதவை தாயின் மீது விழுந்தது. தொடக்கத்தில் இஸ்லாமிய அடிப்படை நெறிகளை அறிந்து கொள்வதற்காக காயிதே மில்லத்தை அவரது தாயார் பேட்டையில் உள்ள மதரசாவுக்கு அனுப்பினார். إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا. அன்றைய சூழலில் முஸ்லிம்களிடம் ஆங்கில கல்வி கற்பது ஹராம் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. எனினும் முற்போக்கு சிந்தனையுடைய காயிதே மில்லத்தின் தாயார் தமது குழந்தைகள் அனைவரும் ஆங்கிலம் கற்பதற்கு ஏற்பாடு செய்தார். பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்ச் மிஷன் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே சென்று பயின்று வந்தார் காயிதே மில்லத். திருநெல்வேலியில் பள்ளி படிப்பு முடிவடைந்ததும் 1919ஆம் ஆண்டு மேல் படிப்புக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இணைந்தார் காயிதே மில்லத். சென்னை தம்புச்செட்டி தெருவில் இயங்கி வந்த மிக பெரும் தோல் ஏற்றுமதி நிறுவனமான ஜமால் முஹைதீன் கம்பெனியில் உதவியாளராக வாழ்க்கையை தொடங்கினார் காயிதே மில்லத்.
திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் அந்த நிறுவனத்தின் பங்குதாரராக உயர்ந்தார். தென்னிந்திய தோல் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்றார். அவர் அங்கம் வகிக்காத சங்கமே இல்லை என்ற அளவுக்கு வளர்ந்தார். ஜமால் முஹைதீன் கம்பெனி பங்குதாரர்களில் ஒருவரான ஜமால் முகமது அப்துல்லா சாஹிப் காயிதே மில்லத்தின் நிர்வாக திறமையால் ஈர்க்கப்பட்டார். அவர் தனது மகள் ஜமால் ஹமீதா பீவியை காயிதே மில்லத்துக்கு மணமுடித்து வைத்தார். தஞ்சை ஆடுதுறையில் 1923 நவம்பர் 19 அன்று காயிதே மில்லத்துக்கு திருமணம் நடைபெற்றது. காயிதே மில்லத்தின் நெருங்கிய உறவினரான ஜமால் முகமது சாஹிப் காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். காந்தியடிகளின் நேசத்துக்குரியவராகவும் விளங்கினார். கிலாபத் இயக்கத்திற்காக காந்திஜி பல நன்கொடைகளை தென் தமிழகத்திலே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் ஒரு பிளாங்க் செக் என்று சொல்லக்கூடிய நிரப்பப்படாத ஒரு செக்கை கொடுத்து நீங்கள் தொகையை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காந்திஜியின் மேல் அதிக பாசம் கொண்டிருந்தார். தேசிய இயக்கத்தின் மேல் பாசம் கொண்டிருந்தார். பழுத்த தேசியவாதியான ஜமால் முகமது சாஹிப் 1936 ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்டார். அப்பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டுமன்றி அனைத்து மக்களாலும் மதிக்கப்பட்ட ஹாஜி எம் ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸ்காரர்களாலேயே தோற்கடிக்கப்பட்டார். போட்டியாளராக அவருக்கு எதிராக நின்றவர் டி கிருஷ்ணமாச்சாரியார். அவர் ஒரு உயர்ஜாதிக்காரர். உயர்ஜாதிக்காரர் என்கிற ஒரே காரணத்தினால் ஜாதி ஓட்டுகளை பெற்றவராக டி கிருஷ்ணமாச்சாரியார் வெற்றி பெறுகிறார். ஜமால் முகமது சாஹிப் தோல்வி அடைகிறார். சுருக்கமாக சொன்னால் ஜாதி வெற்றி அடைகிறது, தேசியம் தோற்று போகிறது. சூழ்ச்சியால் ஏற்பட்ட தோல்வி ஜமால் முகமது சாஹிபை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியது. முகமது அலி ஜின்னாவின் தலைமையிலான அகில இந்திய முஸ்லிம் லீக்கில் இணைவது குறித்து அதுவரை சிந்தித்துக் கூட பார்க்காத ஜமால் முகமது சாஹிப் காங்கிரசிலிருந்து விலகி முஸ்லிம் லீக்கில் இணைந்தார். ஜமால் முகமது சாஹிப் அவர்களோடு சேர்ந்து காயிதே மில்லத் அவர்களும் முஸ்லிம் லீக்கிலே சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார்கள். உயர் சாதி இந்துக்கள் அல்லது மேலாதிக்க சக்திகள் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை, சிறுபான்மை மக்களை வெறும் அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர உரிய மதிப்பளிக்கவில்லை என்பதை உணர்கிற நிலையில்தான் இந்த தலைவர்கள் காங்கிரசில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1938 ஆண்டு முஸ்லிம் லீக் இயக்கம் அது வேரூன்றிய போது அன்றைக்கு தமிழ் மாநிலத்துக்கு தலைவராக ஜமால் முகமது சாஹிப் அவர்களும், சென்னை மாவட்டத்துக்கு தலைவராக கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களும் பொறுப்பேற்றார்கள். 1941 ஆண்டு சென்னையில் ஜின்னாவின் தலைமையில் நடைபெற்ற அகில இந்திய முஸ்லிம் லீக் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் காயிதே மில்லத். பின்னர் முஸ்லிம் லீக்கின் தமிழ் மாநில தலைவராக பொறுப்பேற்ற அவர் 1946 ஆண்டு சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தேர்தலில் முஸ்லிம்களுக்கான 29 தொகுதிகளையும் கைப்பற்றி வரலாற்று சாதனை புரிந்த காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். தமிழகத்தில் இருந்த சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். மிகப்பெரிய சாதனை என்று கூற வேண்டும். அவர் மீது எதிர்க்கட்சியினருக்கு இருந்த நம்பிக்கை, அவர்கள் வைத்திருந்த அவரிடம் இருந்த மதிப்பு, இதுதான் அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கி. சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சியின் தலைவராக அவர்கள் இருந்திருக்கின்றார். பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் பாராட்டப்படுகின்ற முறையிலே, ஏன் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி அவர்களை பாராட்டுகின்ற முறையில் அவரை சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கின்றார். ஒருங்கிணைந்த இந்தியாவில் முஸ்லிம்களின் அரசியல், சமூக, பொருளாதார நலன்களை இலக்காக கொண்டு 1906 ஆண்டு டிசம்பர் திங்களில் தொடங்கப்பட்ட அரசியல் இயக்கம்தான் அகில இந்திய முஸ்லிம் லீக்.
1886 ஆண்டு அமைக்கப்பட்ட முஸ்லிம் கல்விச் சங்கத்தின் நீட்சியே அகில இந்திய முஸ்லிம் லீக் என்பதால் முஸ்லிம் லீக்கின் தலைமை பொறுப்புகளை அறிஞர்கள் பலர் அலங்கரித்தனர். அறிவு கூர்மையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைமையின் மூலம் முஸ்லிம்கள் ஏராளமான உரிமைகளை வென்றடைந்தனர். இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பதை முதல்ல பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் தான். 1909 அப்போது தொகுதியே கூட மகமடன், நான் மகமடன் என்றுதான் இருந்தது. இந்துங்கிறதோ மற்றதோ கிடையாது. இது பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. இங்கே 1909 முதல் முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி என்பது தவிர அரசு பதவிகளிலும் அமைச்சரவையிலும் இடஒதுக்கீடு என்பதும் இவைகள் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு மத்திய அளவிலும் மாநில அளவிலும் ஒரு அதிகாரி என்பதும் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நிலை இருந்தது. முஸ்லிம்களின் எழுச்சியும் வளர்ச்சியும் காங்கிரஸில் மேலோங்கி இருந்த சில வகுப்புவாதிகளின் கண்களை உறுத்தியது. அரசியல் அரங்கில் முஸ்லிம் லீக்கை வீழ்த்தும் வலைகள் பின்னப்பட்டன. முஸ்லிம்களின் நலன் காக்கும் கோரிக்கைகள் ஒதுக்கப்பட்டு சமூகத்தை ஒடுக்கும் நிலை துளிர்விட்டது. மாறிவந்த இந்த சூழல்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக காலமெல்லாம் களமாடிய முகமது அலி ஜின்னாவை கலங்க வைத்தது. முஸ்லிம்களின் நலன் காக்க தனி ஒரு தேசமே தீர்வு எனும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பாகிஸ்தான் கோரிக்கை வலுப்பெற்றது. 1947 ஆகஸ்ட் 14ஆம் நாள் இந்தியா இரண்டாக பிளவுபட்டது. பிரிவினைக்கு பின் இந்திய முஸ்லிம்களின் இருப்பே கேள்விக்குறியானது. வட இந்தியா முழுவதும் வீசிய நெருப்பு அலைகளின் ஊடாக முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பற்றி பரவியது. பிரிவினைவாத பழி சுமந்தவர்களாக முஸ்லிம்கள் தனித்து விடப்பட்டனர். முஸ்லிம் லீக்கின் பெயரை கூட உச்சரிக்க முடியாத நிலை உருவானது. வடநாட்டிலே முஸ்லிம் லீக் என்ற அமைப்புகளை எல்லாம் கலைத்து விட்டார்கள். கேரளா, தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா இடங்களிலும் எம்பிகள், எம்எல்ஏக்கள், முஸ்லிம் லீக் பெயரை வைத்திருந்தவர்கள் எல்லோரும் கட்சிகளை கலைத்து விட்டார்கள். பல கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டார்கள். இஸ்லாமிய சமூகத்திலேயே பற்றுடைய சில பெருமக்கள் கூட இந்தியா பாகிஸ்தான் பிரிவு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக நாம் அதே பெயரில் முஸ்லீம் லீக் என நடத்துவதை விட வேறு பெயரில் நடத்தலாமா என்றெல்லாம் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் துணையாகவும் இருந்த காந்தி என்ன சொன்னார் என்று பார்த்தீர்களானால், அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை கலைத்து விடுங்கள், முஸ்லிம்களின் மேல் தனி கட்சி வேண்டாம் என்று அவர் சொன்னார். அதே போல ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் சொன்னார், நீங்கள் இனிமேல் தனி முஸ்லீம் லீக் வேண்டியதில்லை, நீங்கள் சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி எல்லோருமே, ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மிக முக்கியமான அன்றைய முஸ்லிம் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் அதே கருத்தை தான் சொன்னார்கள். நெருக்கடி சூழ்ந்த அந்த நேரத்தில் அகில இந்திய முஸ்லிம் லீக் கவுன்சிலின் கடைசி கூட்டம் கராச்சியில் கூடியது. 1947 டிசம்பர் 13ஆம் நாள் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காயிதே மில்லத் தலைமையில் இந்தியாவிலிருந்து பலர் பங்கேற்றனர். உலகத்தின் கவனத்தை ஈர்த்த அந்த கராச்சி கவுன்சிலில் 3 முக்கிய தீர்மானங்கள் இடம்பெற்றன. முதல் தீர்மானம், இந்திய முஸ்லிம் லீக் என்பது இனி இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு தனியாக ஒரு முஸ்லிம் லீக்கும் பாகிஸ்தானுக்கு தனியான ஒரு முஸ்லிம் லீக்கும் பிரிப்பது என்கிற முடிவு என்பதும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், அதாவது இந்தியாவிற்கான முஸ்லிம் லீக்கை தொடங்குவது என்பதுக்கான பொறுப்பு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், பாகிஸ்தானுக்கான முஸ்லிம் லீக்கை ஆர்கனைஸ் பண்ணுவது என்கிற பொறுப்பு லியாக்கத் அலி கானுக்கும் கொடுக்கப்பட்டது. கராச்சி தீர்மானத்தின்படி சென்னை ராஜாஜி ஹாலில் இந்திய முஸ்லிம் லீக் கவுன்சிலின் கூட்டத்தை கூட்டினார் காயிதே மில்லத். 1948 மார்ச் 10ஆம் நாள் கூடிய அந்த கூட்டத்தில் இந்திய முஸ்லிம் லீக்கை தொடர்ந்து நடத்துவோம் என முழங்கினார். அகில இந்திய முஸ்லிம் லீக் இனி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்று அழைக்கப்படும் என அறிவிப்பும் செய்தார். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய தலைமையில் இங்கே கூடியிருந்த இந்தியா முழுதும் வந்திருந்த
நம்முடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாள் முழுதும் விவாதித்து இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஆராய்ந்து சூழ்நிலைகளெல்லாம் எண்ணி பார்த்து எதிர்காலத்தை பற்றி தங்களுடைய கருத்திலே கொண்டு முஸ்லிம் மாறி இருக்கக்கூடிய சூழலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற திருப்பெயரோடு இந்த நாட்டில் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏற்கனவே இந்தியாவை பிரித்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருந்த ஒரு சூழலில் கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் எல்லோரும் இனிமேல் ஏதோ பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை இருந்த ஒரு நிலையில் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே இவர்களை நீங்கள் தனி அரசியல் கட்சி உருவாக்கக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்த நிலையில் அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் இந்திய முஸ்லிம்களுக்கு தலைமையேற்பதற்கு தயங்கி கொண்டிருந்த ஒரு நிலையில் அந்த இத்தகைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாமல் முஸ்லிம்களுக்கு தலைமை கொடுத்து முஸ்லிம்களை இயக்கமாக திரட்டுவது, முஸ்லிம் லீக் கட்சியை தொடர்ந்து இங்கே தக்க வைப்பது என்கிற ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை அன்று காயிதே மில்லத் மட்டுமே எடுக்க முடிந்தது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நூஹ் இஸ்லாம் அவர்களுடைய மரக்கலத்தை போலத்தான் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை அவர்கள் கட்டி வளர்த்தார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே இன்று காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடிவெடுத்து இந்திய முஸ்லிம்கள் இன்று மானத்தோடு நிமிர்ந்து வாழ்வதற்கு, உரிமையை பெற்று வாழ வேண்டும் என்று ஒரு தீர குரல் விடுப்பதற்கு, பெற்றே தீர வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்கு இன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முடிவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அன்று கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் செய்த முடிவினுடைய அடிப்படையில் தான் தெம்பும் பிராணியும் பெற்றவர்களாக இந்திய நாட்டிலே வாழக்கூடிய 25 கோடி முஸ்லிம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் சொன்னார்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற இயக்கத்தை போல் இந்தியாவிலே 1000 ஆண்டு காலம் முயன்றாலும் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்குவது மிக மிக கஷ்டம். இது இந்த நாட்டுடைய வரலாற்றோடு இணைந்திருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பிடித்து இதனை வலிமைப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதன் மூலம் சமுதாயமும் நலம் பெறும், நாடும் நன்மை பெறும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் மகாத்மா காந்திஜி, பண்டித் நேருஜி, மவுண்ட் பேட்டன் பிரபு, டாக்டர் அம்பேத்கர், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற சிறப்புக்குரிய தலைவர்களுடைய சமகாலத்தை சார்ந்தவர். அவர்களோடு நெருங்கி பழகி வாதங்கள் செய்து, கருத்து பரிமாற்றங்கள் செய்து, அரசியல் நடத்தி கண்ணியமான தலைவர் என்று கடைசி மூச்சு வரையிலும் புகழ்பெற்றவர் நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள். எல்லோரோடும் அவர்கள் பழகினார் என்று சொல்வதை விட எல்லோராலும் அவர் பாராட்ட பெற்றார், அவர் போற்ற பெற்றார். அவரை எல்லோருமே மிகச்சிறந்த உன்னதமான தலைவர் என்று அவர்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் வரலாற்றிலே பார்க்கக்கூடிய பாடமாகும். இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படும் காந்தியடிகள் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார் காயிதே மில்லத். நாடு விடுதலை அடைந்தவுடன் 1947 செப்டம்பர் 15ஆம் நாள் சென்னை மாகாண சபை சட்டப்பேரவையில் காந்தியடிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தீர்மானத்தை வழிமொழிந்து பேசிய காயிதே மில்லத் காந்தியடிகளுக்கு புகழாரம் சூட்டினார். கோட்சே என்ற RSS காரரால் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட போது பதறி துடித்த காயிதே மில்லத் சுதந்திர இந்தியாவில் பயங்கரவாதம் பிறந்துவிட்டது எண்ணி பெரும் வேதனை அடைந்தார். காந்தியடிகள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பே RSSஇன் அணுகுமுறைகள் குறித்து எச்சரிக்கை செய்தவர் காயிதே மில்லத். RSS ஒரு வகுப்புவாத அமைப்பு என்றும் பிற மக்களின் மீது வெறுப்பை விதைக்கும் அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளை தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கூறினார் காயிதே மில்லத். 1947 டிசம்பர் 2ஆம் நாள் சென்னை மாகாண சட்டப்பேரவையில் RSS குறித்து இவ்வாறு எச்சரித்தார் காயிதே மில்லத்.
அவர் எச்சரித்த 2 மாதத்தில், அதாவது 1948 ஜனவரி 30ஆம் நாள் RSS காரரால் கொல்லப்பட்டார் காந்தியடிகள். அரசியல் நாகரிகத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் காயிதே மில்லத். பண்டித ஜவஹர்லால் நேருவுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவருடன் நட்புறவை பேணினார் காயிதே மில்லத். நாத்திகவாதியான நேரு ஆத்திகரான காயிதே மில்லத்துக்காக நோன்பை திறக்கும் இஃப்தார் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். காயிதே மில்லத் தொழுகையை நிறைவேற்றும் வகையில் தமது அறையிலேயே தொழுகை விரிப்பை விரித்து வைத்து நிகழ வைத்திருக்கிறார் நேரு. நேருஜி அவர்கள் அங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டிடம் அவருடைய சிலை செய்ய கொடுத்திருந்தார்கள். அதுக்காக ஒரு ஃபிட்டிங் வர வேண்டும் என்று புறப்பட்டு வர இருந்தது. அப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு போன் வந்து, நேருஜி அங்க வராது, அது உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அந்த வீடு அவங்க குடிச்ச வீடு. அந்த குடிசைக்கே நேருஜி வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்து டீ குடிச்சிட்டு போனார்கள். நேருவுக்கும் காயிதே மில்லத்துக்கும் இடையே இருந்த அரசியல் நாகரீகம் மிகுந்த உறவை நேருவின் வாரிசான இந்திரா காந்தியும் பின்பற்றினார். இந்திராவின் மதிப்புக்குரிய தலைவர்களில் ஒருவராக காயிதே மில்லத் விளங்கினார். இந்தியாவின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்க இந்திரா காந்தி மேற்கொண்ட நாணய மாற்று விகித மாறுதல் மற்றும் வங்கிகள் தேசியமயமாகுதல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு காயிதே மில்லத்தை நேரிலே அழைத்து கலந்தாலோசனை செய்துள்ளார். 1969 இந்திராவின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் VV கிரி போட்டியிட்ட போது அவருக்கு ஆதரவு அளித்து அவரது வெற்றிக்கும் ஒரு துணையாக நின்றார் காயிதே மில்லத். எலெக்ஷன் முடிந்த பின் VV கிரியே காயிதே மில்லத் அவருடைய வீட்டிற்கு சென்று, உங்களுடைய ஓட்டுகளால் என்னுடைய வெற்றி பூர்த்தி பெற்றது என்று சொல்லி அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். மூதறிஞர் ராஜாஜியின் அன்பை பெற்ற தலைவராகவும் விளங்கினார் காயிதே மில்லத். 1953 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை கவிழும் நிலை ஏற்பட்ட போது முஸ்லிம் லீக்கின் ஆதரவின் மூலம் ராஜாஜியின் ஆட்சியை காப்பாற்றியவர் காயிதே மில்லத். 1965ஆம் ஆண்டு வேலூரில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் ராஜாஜியை மேடையேற்றினார் காயிதே மில்லத். அம்மாநாட்டில் பேசிய ராஜாஜி தனது நீண்டகால அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக ஒரு முஸ்லிம் லீக் மேடையில் நின்று தாம் பேசுவது இங்குதான் என நிகழ்ந்தார். அப்போதெல்லாம் பல முறை பேசும்போது ராஜாஜி அவர்கள் காயிதே மில்லத் பற்றி சொல்லும்போது என் தம்பி என் தம்பி என் தம்பி என்றுதான் குறிப்பிட்டார். அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காயிதே மில்லத்தை விழிக்கும் போது இஸ்மாயில் அண்ணே என்றுதான் விழிப்பார். குலக்கல்வி திட்டத்தால் ராஜாஜி பதவி இழந்து காமராஜர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிட்ட போது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் முஸ்லிம் வாக்கு வங்கியை முழுமையாக காமராஜருக்கு ஆதரவாக திருப்பியவர் காயிதே மில்லத். குடியாத்தத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு, டிசைடிங் ஃபேக்டர். அப்போ காயிதே மில்லத் இந்தியன் யூனியன் முஸ்லிம்கள் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இஸ்லாமியருடைய வாக்கு காரணமாக காமராஜர் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெரியாருக்கும் காயிதே மில்லத்துக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பெரியார் காங்கிரசிலிருந்து விலகி திராவிட இயக்கம் கண்டவர். காயிதே மில்லத்தும் காங்கிரசிலிருந்து விலகி முஸ்லிம் லீக்கில் இணைந்தவர். இவர்களை பொறுத்தவரை 2 பேருக்கும் ஒன்றும் பதவி வேணுங்கிறதுக்காக இன்னொரு கட்சிக்கு வரல, அது வெளியே வரல. மாறாக தங்களுடைய கொள்கைக்கு அங்கு இடமில்லை, தங்களுடைய சமூக நீதிக்கு இடமில்லை என்று அவர் வெளியே வந்து விட்டார். கடவுள் மறுப்பை தவிர பெரியார் வலியுறுத்திய அத்தனை கொள்கைகளையும் காயிதே மில்லத்தும் வலியுறுத்தினார். பெண் அடிமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, உழைக்கும் வர்க்க சார்பு, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை என இரு தலைவர்களின் பொதுவாழ்வு பயணமும் ஒரே நேர்கோட்டிலேயே அமைந்தது. தந்தை பெரியார் ஒரு தீர்க்கதரிசி, எதையும் முன்னுணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அவ்வளவு எளிதாக யாரையும் பாராட்டிவிட மாட்டார் என்பதுதான் அவரை பற்றி நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்திகள். தந்தை பெரியார் அவர்கள்
புரட்சியாளர் அம்பேத்கரை போல ஒரு தலைவரை இனி இந்த உழைக்கும் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் காண முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே போல கண்ணியத்தமிழர் காகிதமில்லத்தவர்களை பற்றியும் கருத்து கூறுகிற போது, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பொது வாழ்வில் கண்ணியமுள்ள ஒரு தலைவரை நாம் காணுவது அரிது, அவரை போல் ஒரு தலைவர் இனி பிறப்பது அரிது என்று அவர் கருத்து கூறியிருப்பதை நாம் காண முடிகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் காயிதே மில்லத். அம்பேத்கர் முன்னெடுத்த ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அரசியலை ஆதரிப்பவராகவும் விளங்கினார் அவர். சென்னை மாகாண சட்டப்பேரவையில் 1947 ஏப்ரல் 1 அன்று நடைபெற்ற ஆலய நுழைவு குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காயிதே மில்லத் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் கீதையின் ஸ்லோகங்களை சுட்டிக்காட்டினார். சாதிய அமைப்பு இருக்கின்ற வரை தீண்டாமையை ஒழிக்க முடியாது என உரத்து முழங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஊருக்கு வெளியே சேரி என்றிருக்கும் நிலைமையை மாற்றி எலிப்பொந்துகளில் வாழும் எளிய மக்களுக்கு அரசு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கோரினார். அரசியல் நிர்ணய சபையிலும் சென்னை மாகாண சட்டப்பேரவையிலும் தனித்தொகுதி முறையை ஆதரித்து தொடர்ந்து குரல் எழுப்பினார். காயிதே மில்லத் அவர்கள் சென்னை சட்டசபையிலே பல்வேறு சமயங்களில் ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து நீண்ட உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை எடுத்துச் சொல்லி, யாதும் ஊர் யாவரும் கேளிர் என்ற கொள்கையை விளக்கி சொல்லி, இந்த நாட்டுடைய திராவிட நெறியை பலவாறாக பாராட்டி சட்டமன்ற உரைகளிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1948 ஆண்டு அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் காயிதே மில்லத். பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டுக்கு ஒரு தேசிய மொழி வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து 1949 செப்டம்பர் 14 அரசியல் நிர்ணய சபையிலும் விவாதம் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் பொது மொழியாக, ஆட்சி மொழியாக இந்திதான் இருக்க வேண்டும் என்ற போது அந்த அவையில் உறுப்பினராக இருந்த காயிதே மில்லத் அவர்கள் அதனை கடுமையாக நிறுத்தார். இந்தி கூடாது என்றார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியாவது ஏற்பது என்ற நிலையில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் கேட்டார்கள். வளம் தெரிந்ததும் தொன்மை நிறைந்ததுமான எனது அருமை தாய்மொழியான தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கலாம் என்று ஆணித்தரமாக முழங்கியவர் காயிதே மில்லத் அவர்களாகும். எத்தனையோ அறிஞர்கள் இருந்தார்கள், மேதைகள் இருந்தார்கள். ஆனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இது என்கின்ற அந்த விவாதம் வரக்கூடிய நேரத்திலே கூட கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தான் எழுந்து இலக்கண வளமும் இலக்கிய நயமும் மிக்க என்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழிதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக வாதம் செய்து தமிழ் அன்னைக்கு மணிமகுடம் சூட்டிய பெருமைக்குரிய பெருந்தகை கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தான் என்பதை ஒவ்வொரு தமிழனும் நெஞ்சை நிமிர்த்தி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எத்தனையோ இயக்கங்கள் தமிழ் மொழிக்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்டு செயலாற்றி வந்தாலும் கூட, மொழி உணர்வே முதன்மையானது என்கிற வகையில் அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்பட்டு வந்தாலும் கூட, அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர் என்கிற முறையில் இந்தியாவின் ஆட்சி மொழியாகவே தமிழை கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வை மிக அழுத்தமாக பதிவு செய்த தலைவர் நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள். அரசியல் நிர்ணய சபையில் தமிழுக்காக வாதாடிய காயிதே மில்லத்துக்கு தமிழ் ஆர்வலர்கள் புகழாரம் சூட்டினர்.
அரசியல் நிர்ணய சபை போன்ற தேசிய அவைகளில் நுழைந்திடாத திராவிட இயக்க தலைவர்கள் தாங்கள் இடம்பெற்றிருந்தால் என்ன செய்வோமோ அதனை காயிதே மில்லத் செய்துவிட்டார் என ஆரவாரம் செய்தனர். தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் காயிதே மில்லத்துக்கு இருந்த அளப்பெரும் பற்று அண்ணாவை பெரிதும் கவர்ந்தது. அதனாலேயே 1968 ஆண்டு அண்ணா முன்னின்று சென்னையில் நடத்திய உலகத் தமிழ் மாநாட்டின் தமிழ் அரங்கிற்கு காயிதே மில்லத்தையே தலைமை ஏற்கச் செய்து பூரித்தார் அண்ணா. மாநாட்டில் பங்கேற்ற காயிதே மில்லத் பழந்தமிழர் நாகரிகத்தை பற்றியும் அரபு நாடுகளுடன் அவர்களுக்கு இருந்த உறவை பற்றியும் மிகச் சிறந்த ஆய்வுரையாற்றினார். தமிழகத்தின் சமூகவியல் தளத்திலும் அரசியல் களத்திலும் மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய உறவாக முஸ்லிம்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இடையிலான உறவு அமைந்துள்ளது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஏற்பட்ட உறவு இருக்கிறத, அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற உறவு. அடிப்படையில் மதத்தால் இஸ்லாமியர்களே தவிர எல்லா முஸ்லிம்களும் நம் நாட்டை பொறுத்தவரையில் இனத்தால் திராவிடர்களே ஆவார்கள். திராவிட இயக்கத்தினர், அதிலும் சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய திராவிடர் கழகம் ஆகிய கட்சிகள் முஸ்லிம்களுக்கு ரொம்பவும் ஆதரவாக இருந்தன. பல முஸ்லிம் எழுத்தாளர்கள் குடியரசு பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு ஏதாவது செய்தி போக வேண்டும் என்றால் குடியரசு பத்திரிகையில் எழுதினால் அந்த செய்தி போகும் என்கிற நிலை கூட அன்று இருந்து வந்தது. திராவிட இயக்கத்தின் முன்னோடியான தந்தை பெரியார் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார். இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என உரத்து முழங்கினார். தோழர்களே, நமது வியாதி நோய், சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழுநோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேறு மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதான். பெரியாரின் இஸ்லாமிய நேசம் தமிழக முஸ்லிம்களிடையே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முஸ்லிம்களின் நிகழ்ச்சிகளில் பெரியார் சிறப்பு அழைப்பாளரானார். பெரியாரின் வழிவந்த அண்ணாவும் முஸ்லிம்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொண்டார். அண்ணா ஒரு முறை சொன்னார்கள், நான் 300க்கு மேற்பட்ட மீலாது மாநாடுகளிலே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கிறேன். அதன் மூலமாக நான் பல தத்துவங்களை பெற்றிருக்கிறேன். நபிகள் நாயகத்துடைய போதனைகளை முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல எல்லா சமுதாயமும் ஏற்று நடந்தால் நன்மையாக இருக்கும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு மதமல்ல, அது ஒரு சிறந்த மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். இஸ்லாமிய மார்க்கம் அரபு நாட்டில் இருந்து இங்கே வந்தபோது தாயை பிரிந்த ஒரு குழந்தை நெடு நாட்களுக்கு பிறகு தாயை பார்த்தால் எப்படி தாவி பிடித்து கொஞ்சமோ அதுபோல இஸ்லாத்தை தமிழகம் ஏற்றுக்கொண்டது என்றெல்லாம் விளக்கி சொன்னார். அன்று முதல் திமுகவிற்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பித்தன. அண்ணா அவர்களே சொன்னது போல இஸ்லாமிய நண்பர்களும் திராவிட இயக்க தோழர்களும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு நட்புரிமை பாராட்டி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பதும், அது என்றைக்கும் மற்ற கட்சிகள் அளவிற்கு ஒரு இந்துத்துவ சாய்வு இல்லாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையையும், தொடர்ச்சியாக முஸ்லிம்களுடன் ஒரு நல்ல உறவு திராவிடர் இயக்கங்களுக்கு இருந்தது என்கிற நிலையையும் கருத்தில் கொண்டு காயிதே மில்லத் அவர்கள் அந்த கூட்டணியில் இணைந்தார். 1962 ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அமைத்த கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகும். 1959 நடைபெற்ற 2 தேர்தல்கள் தான் தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றை பெரிய அளவில் மாற்றியமைத்தது. திருச்செங்கோடு பாராளுமன்ற தேர்தலிலும் திருவண்ணாமலை சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றது. இந்த 2 தொகுதிகளினுடைய வெற்றி விழாவை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடிய பொழுது அண்ணாதுரை இதற்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் என காயிதே மில்லத் அவர்களையும் ராஜாஜி அவர்களையும் குறிப்பிட்டு அவர் நன்றி தெரிவித்து பேசியது என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. 1962 வருடம்
ஜனவரி 30 காஞ்சிபுரத்தில் ஒலி முகமது பேட்டையில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பேச வருகிறார்கள். அறிஞர் அண்ணா அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த ஒலி முகமது பேட்டையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் நமக்கு ஒரு திருநாளாகும். தமிழ்நாட்டை கப்பி இருக்கக்கூடிய இருளை அகற்றுகின்ற ஒளிக்கெதிராக கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் திகழ்கிறார் என்று தெரிவித்தார். 1957 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளில் மட்டுமே வென்ற திமுக 1962 முஸ்லிம் லீக்குடன் உறவு ஏற்பட்ட பின்னர் 50 தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. 1962 தேர்தலில் திமுக பெற்ற அந்த பெரிய வெற்றி 1967 தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைய வழிவகுத்தது. 67 காங்கிரஸை தனிமைப்படுத்தணும்னு அண்ணா விரும்பினாங்க. அப்பதான் அண்ணா ராஜாஜியும் பார்த்தாரு, காயிதே மில்லத் அவர்களையும் பார்த்தாங்க, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களையும் பார்த்தாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது எளியந்தாவளையும் கூட்டணி மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி நேர் விரோதமான சுதந்திர கட்சி, இதுல அப்போ முஸ்லீம் லீக்னா வகுப்புவாத கட்சின்னு பயங்கரமான முத்திரை குத்தப்பட்டது ஒரு நேரம். கொள்கை முரண்பாடு கொண்ட கட்சிகள் ஒரே கூட்டணியில் அங்கம் வகிப்பதை விமர்சிக்கும் வகையில் ஆனந்த விகடன் ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டது. ஒரு கழுதை மீது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்து தமிழக ஆட்சியை பிடிக்க பயணம் செய்வது போல் அந்த கேலி சித்திரம் அமைந்திருந்தது. விகடனின் அந்த சித்திரம் அன்றைய அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியைச் சார்ந்த தலைவர்கள் பலரும் கொந்தளித்தனர். ஆனால் திமுக அணியில் அங்கம் வகித்த முஸ்லிம் லீக் தலைவர் காயிதே மில்லத் மட்டும் அதனை கண்டிக்காமல் வரவேற்கும் வகையில் கருத்து சொன்னார். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் சொன்னார்கள், இதனால் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆத்திரப்பட வேண்டிய அவசியமில்லை, சரியாகத்தான் கார்ட்டூன் வரைந்திருக்கிறார்கள். கழுதை என்பது எத்தகைய பலுவையும் தனக்கு இடப்பட்ட வகையிலே சுமந்து சென்று தன் இலக்கையும் மிகச்சரியாக போய் அடையும். எனவே தன்னுடைய இலக்கை சரியாக போய் சேரக்கூடிய ஒரு முழுமையான பணியை இந்த 7 கட்சி கூட்டணிகள் பெற்றிருக்கின்றன என்பதனை மிக அழகாக கார்ட்டூன் மூலமாக தந்திருக்கிறார்களே என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதனால் வருத்தப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது என்று சொன்னார்கள். காயிதே மில்லத்தின் கூற்றுப்படியே திமுக கூட்டணி வென்றது. அண்ணாவின் தலைமையில் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்தது. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்று இங்கு உருவானது என்பதும், தொடர்ச்சியாக இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க ஆட்சி ஒன்று இங்கே இருப்பதற்கும் மிகப்பெரிய பின்புலமாகவும் சக்தியாகவும் இருந்தது இங்குள்ள முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஒரு நிலைப்பாட்டிற்கு வழிவகுத்தவர் காயிதே மில்லத் அவர்கள். அரசியல் உலகில் வியக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் காயிதே மில்லத். பச்சை தமிழரான அவர் கேரள மக்களின் நாயகராக அரசியல் வானில் ஒளிர்ந்தார். மொழி மற்றும் பிராந்திய வேற்றுமைகளுக்கு மத்தியில் கேரள அரசியலில் காயிதே மில்லத் செலுத்திய ஆளுமை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகும். கேரள முஸ்லிம்கள் காயிதே மில்லத்தை தமிழன் என்றோ தமிழ்நாட்டுக்காரன் என்றோ மற்ற மாநிலத்துக்காரன் என்றோ பார்க்கவில்லை, தங்கள் தலைவன் என்ற பார்வை மட்டும்தான் பார்த்தார்கள். அந்த காலத்திலேயே தமிழர்களுக்கும் கேரள மக்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தன. அதிலும் 1956 மாநில எல்லைக்கோடுகள் வகுக்கப்பட்ட நேரத்தில் தேவிகுளம் பீருமேடு இதெல்லாம் இருந்த காலம். அப்பொழுது தமிழர் என்றால் ஆதிக்கக்காரன் நினைத்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் கூட அவருக்கு அங்கிருந்த மதிப்பு ஒரு அசாதாரணமான, അദ്ദേഹത്തിന്റെ ബുദ്ധി അപാരമായ ബുദ്ധിയാണ്. വലിയൊരു പണ്ഡിതനല്ല, വലിയൊരു സ്കോളറല്ല. കായിദേ മില്ലത്ത് അൺഡിസ്പ്യൂട്ടഡ് ലീഡറാണ്. ദീർഘദൃഷ്ടിയോടുകൂടി കാണുകയും അത് നേരത്തെ പ്രവചിക്കുകയും ചെയ്ത നേതാവാണ് കായിദേ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ്. കായിദേ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ് ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗിന്റെ സ്ഥാപക നേതാവ് മാത്രമല്ല,
എന്നും ഓർമ്മിക്കപ്പെടുന്ന, എന്നും പതിനായിരങ്ങളുടെ മനസ്സിൽ ജീവിക്കുന്ന ഒരു നേതാവ് കൂടിയാണ്. അദ്ദേഹത്തെ സംബന്ധിച്ചിടത്തോളം എല്ലാവരും പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. മുസ്ലിം സമുദായത്തിൽ ഏതെങ്കിലും ഒരു നേതാവ് എല്ലാ പ്രതിബന്ധങ്ങളെയും അതിജീവിച്ചുകൊണ്ട് തൻ്റെ ഉത്തരവാദിത്വം നിർവഹിക്കുന്നതിൽ, തൻ്റെ ലക്ഷ്യം നേടുന്നതിന് പ്രവർത്തിക്കുന്നതിൽ ഏറ്റവും മുന്നോട്ട് പോയിട്ടുള്ളതും വിജയിച്ചതുമായ ഒരു നേതാവാണ്. ഇംഗ്ലീഷിൽ ഹി ഹൂ വെതേർഡ് ദ സ്റ്റോം, കാറ്റും കോളും നിറഞ്ഞ സമുദ്രത്തിലൂടെ മുസ്ലിം ലീഗ് എന്ന വഞ്ചി തട്ടാതെ മുട്ടാതെ പൊളിയാതെ മുങ്ങാതെ ലക്ഷ്യത്തെത്തിക്കാൻ സാധിച്ചത് ഖായിദെ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബിന് മാത്രമായിരുന്നു. இந்திய விடுதலைக்கு பின்னர் மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது 1958ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது. அப்போது சென்னை மாகாணத்தின் ஒரு அங்கமாய் விளங்கிய மலபார் பகுதியும் மொழி அடிப்படையில் கேரளாவோடு இணைந்தது. காசர்கோட்டிலிருந்து திருவனந்தபுரம் வரை பரவி வாழ்ந்த மலையாள மொழி பேசும் மக்களின் புதிய மாநிலமான கேரளாவில் 1958ஆம் ஆண்டு முதல் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. அத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் வெற்றி பெற்று EMS நம்பூதிரிப்பாடு முதலமைச்சரானார். சுமார் 2 ஆண்டுகள் நீடித்த கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக கேரளாவில் விமோச்சன சமரம் எனும் மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டது. மன்னத் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற அக்கிளர்ச்சியில் காயிதே மில்லத் தலைமையிலான முஸ்லிம் லீக் பெரும் பங்காற்றியது. விமோச்சன சமரத்தின் விளைவாக EMS நம்பூதிரிப்பாடு தலைமையிலான இடதுசாரி அரசு பதவி இழந்தது. அடுத்து வந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 இடங்கள் பெற்றார்கள், காங்கிரசார் 44 இடங்கள் தான் பெற்றார்கள். ஆனாலும் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 19 இடங்களையும், முஸ்லிம் லீக் 12 இடங்களையும் பெற்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பட்டம் தாணுப்பிள்ளை தலைமையிலே ஆட்சி அமைந்தது. 19 இடங்களை பெற்ற பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் வென்ற முஸ்லிம் லீக்குக்கு அமைச்சரவையில் இடமளிக்க கூடாது என்ற நிபந்தனையை விதித்தது. முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உமிழும் காங்கிரசின் நிபந்தனை ஒருபுறம், முஸ்லிம் லீக்கின் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை மறுபுறம். நெருக்கடியில் தத்தளித்தார் பட்டம் தாணுப்பிள்ளை. கொந்தளிப்பான அந்த சூழலில் கட்சி நலனை பற்றி கவலைப்படாமல் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தார் காயிதே மில்லத். முஸ்லிம் லீக்கின் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி பட்டம் தாணுப்பிள்ளையின் தலைமையில் ஆட்சி அமைய வழிவகுத்தார். காங்கிரசின் தன்னலவருக்கு சாட்டையடி கொடுத்தார். காயிதே மில்லத்தின் அந்த முடிவு கேரள அரசியலில் அவருக்கு நீங்காத புகழை பெற்றுத் தந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பட்டம் தாணுப்பிள்ளை உருக்கமான கடிதம் எழுதி காயிதே மில்லத்துக்கு நன்றி கூறினார். கருத்து முரண்பாடுகள் கொண்ட கட்சிகள் பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காயிதே மில்லத். 1967 தேர்தலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸை வீழ்த்தினார் காயிதே மில்லத். EMS நம்பூதிரிப்பாடு தலைமையிலான அமைச்சரவையில் முஸ்லிம் லீக்கைச் சேர்ந்த CH முகமது கோயாவும் அகமது குறிக்கலும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். CH முகமது கோயா எழுதிய நன்றி கடிதத்தில் காயிதே மில்லத்துக்கு புகழாரம் சூட்டினார். விடுதலை இந்தியாவில் முதன்முறையாக முஸ்லிம் லீக்கைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரான வரலாறும் கேரளாவில் தான் அரங்கேறியது. 1979 கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்று CH முகமது கோயா பதவியேற்பு விழாவில் கண் கலங்கினார். இந்த காட்சியை காண என் தலைவர் இல்லையே என்று காயிதே மில்லத்தை நினைத்து உருகினார். கோயா மட்டுமல்ல, கேரள முஸ்லிம்களின் அபிமானத்தை பெற்ற தலைவர்களான போக்கர் சாஹிப், சீதி சாஹிப், பூக்கோயா தங்கள்,
அப்துல் ரஹ்மான் பஃபகி தங்கள், சிகாப் தங்கள், ஹைதர் அலி தங்கள் என வாழையடி வாழையாக அனைத்து தலைவர்களும் காயிதே மில்லத்தை மதித்து போற்றியுள்ளனர். கேரளாவின் மஞ்சேரி தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காயிதே மில்லத். 62ஆம் ஆண்டு இன்றைய கேரள மாநிலத்தினுடைய எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய மஞ்சேரி தொகுதியிலே மகத்தான வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றத்துக்கு சென்றார். 3வது லோக்சபா, 3rd லோக்சபா, மீண்டும் 67 4வது லோக்சபா, 4வது மக்களவை, அதிலும் காயிதே மில்லத் அவர்கள் மஞ்சேரி தொகுதியினுடைய பிரதிநிதி. 71 5வது லோக்சபா, அதிலும் மஞ்சேரி தொகுதியினுடைய பிரதிநிதி, முடிசூடா மன்னர். காயிதே மில்லத் அவர்கள் மஞ்சேரி தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக தன்னுடைய பாரத்தை பூர்த்தி செய்து 25 பைசா கவரிலே போட்டு போஸ்ட் செய்து விடுவார். அது கேரளாவுக்கு போகும், அது தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகு தேர்தல் வரும். அந்த தொகுதியில் அவர் வாக்கு கேட்டு சென்றதில்லை, பிரச்சாரத்துக்கு சென்றதில்லை, வாக்காளர்களை சந்தித்ததில்லை. காயிதே மில்லத் தொகுதிக்கு போகாமலேயே வெற்றி பெறுவார். இந்தியாவே நடைபெறாத அதிசயம், உலகத்திலே வேறு எந்த தொகுதியிலும் தொகுதிக்கு செல்லாமல் ஒரு தலைவர் அந்த தொகுதியின் வேட்பாளராக நின்று உறுப்பினராக அந்த நாட்டின் உயர்தரமான உயர்மட்ட ஒரு சபைக்கு சென்றிருக்கிறார் என்றால் அது காயிதே மில்லத் ஒருவர்தான் என்று கூற வேண்டும். தாத்தா எலெக்ஷன் கிடையாது அவங்களுக்குன்னு கேட்டாக்கா, எனக்கு எலெக்ஷன் கிடையாது, எப்பவுமே நான் அன்ன போஸ்ட் எம்பி தான் நான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. ரொம்ப தமாஷாவும் இருக்கும், உண்மையும் அதுதான். மஞ்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு முறை கேட்டார்கள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காயிதே மில்லத் அவர்கள், இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் உங்களை பார்த்து ஓட்டு கேட்க வரவில்லையே? அந்த மக்கள் சொன்னார்கள், எங்கள் இருதயங்களிலே அவர் இருக்கிறார், நாட்டுக்காக போராடுகிறார், நாட்டு மக்களுக்காக வாதாடுகிறார், பேசுகிறார், அவர் எங்கள் மனங்களில் இருக்கிறார் என்றுதான் சொன்னார். இது ஒரு வரலாற்றில் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா என்று யோசித்து பார்த்தால் அதற்கான வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஒழுக்க சீலராக, சுத்தமானவராக, உண்மை பேசக்கூடியவராக, எல்லா நிலைகளிலும் ஒரு உத்தமராக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் தொகுதிக்கே செல்லாமல் அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை இன்று பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் எல்லாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன. காயிதே மில்லத் என்றாலே எளிமை என்று சொல்லும் அளவுக்கு பொது வாழ்வில் எளிமையின் சின்னமாக திகழ்ந்தவர் காயிதே மில்லத். சென்னையில் மிகப்பெரிய பெருந்தனக்காரர். எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருக்கிற அத்தனை நிலமும் அவருக்கு ஒரு காலத்திலே சொந்தம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுக்க தகுந்த வகையில் சிக்கனமாக, எளிமையாக எல்லா மக்களுக்கையும் பழகி தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றாக விட்டு பொது வாழ்க்கையிலே செலவு செய்து ஒரு சாதாரணமான வீட்டிலே பல்லாவரத்தை வாழ்ந்துதான் அவன் மறைந்தான். சென்னை பெரம்பூரிலும் சாந்தோம் நெடுஞ்சாலையிலும் ராயப்பேட்டையிலும் வாடகை வீடுகளில் குடியிருந்து வாழ்க்கை நடத்தினார் காயிதே மில்லத். திருநெல்வேலிப்பேட்டையில் தமக்கு இருந்த பூர்வீக சொத்துக்கள் பலவற்றை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு சென்னை புறநகரான குரோம்பேட்டையில் சொந்தமாக இடம் வாங்கினார் காயிதே மில்லத். அங்கு எளிமையான முறையில் ஒரு வீட்டை கட்டிய அவர் 1957 மே 26ஆம் நாள் குடும்பத்துடன் குடிபுகுந்தார். அந்த புதிய வீட்டுக்கு காயிதே மில்லத் சூட்டிய பெயர் தயா மன்சில், இரக்கம் குடியிருக்கும் வீடு என்று அதற்கு பொருள். தயா மன்சில் என்பது ஒரு வேடிக்கையான இடம். அங்கே நுழைந்தவுடன் ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால் தான் வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பறை. நாங்கள் அங்கே சென்று காத்திருப்போம். உயரே பார்த்தால் அந்த கிழிந்த கூரைக்கு இடையிலே வானமே வெளியாக தெரியும். இந்த இடத்திற்கு தான் அறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் வந்து அரசியல் பேசுவார்கள். அண்ணா குரோம்பேட்டையில காயிதே மில்லத் அவர்களை சந்தித்தார். அப்ப நானும் கூட போயிருந்தேன். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நான் நினைச்சேன்
ஒரு பெரிய அகில இந்திய தலைவராக இருக்கிற காரணத்தினால பெரிய பங்களாவில் இருப்பார் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரண சின்ன வீடு. இன்னொன்று ஒரு ஈசி சேரில் படுத்துக்கிட்டு தான் எங்ககிட்ட பேசினார். காயிதே மில்லத் குரோம்பேட்டையிலிருந்து முஸ்லிம் லீக் அலுவலகம் அமைந்துள்ள மண்ணடி பகுதிக்கு மின்சார ரயிலில் தான் தினமும் செல்வார். சென்னை கடற்கரை நிலையத்தில் இறங்கும் அவர் சைக்கிள் ரிக்ஷா ஒன்றை வாடகைக்கு பிடித்து அதில் ஏறி அமர்ந்து பயணித்து மரக்காயர் லெப்பை தெருவில் உள்ள முஸ்லிம் லீக் அலுவலகத்தை அடைவார். அப்போதே எனக்கு ஒரு வியப்பு ஏற்படும். இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு எளிமையாக ஒரு ரிக்ஷாவிலே பயணம் செல்கிறார், இவருக்கு ஒரு கார் இல்லையா என்றெல்லாம் நான் நினைத்ததுண்டு. கடைசி வரை காயிதே மில்லத் தமக்காக ஒரு கார் வைத்துக் கொண்டது இல்லை, அன்பளிப்பாக வந்த கார்களையும் ஏற்றுக்கொண்டது இல்லை. காயிதே மில்லத் தீவிரமான கலை இலக்கிய ஆர்வலர். நாகூர் ஹனீஃபாவின் பாடல்கள் என்றால் காயிதே மில்லத்துக்கு கொள்ளை பிரியம். ஆருயிர் தலைவர் காயிதே மில்லத் அரசியல் பெருமேதை அவரே முஹம்மது இஸ்மாயில், தலைவர் முஹம்மது இஸ்மாயில். ஆருயிர் தலைவர் காயிதே மில்லத் அரசியல் பெருமேதை அவரே முஹம்மது இஸ்மாயில், அவர்தான் முஹம்மது இஸ்மாயில். காயிதே மில்லத்தின் அரசியல் சுற்றுப்பயணங்களின் போது கூடவே சென்று கச்சேரி நடத்துவார் நாகூர் ஹனீஃபா. வல்லவன் தூதாய் வையகம் வந்தார், வல்லவன் தூதாய் வையகம் வந்தார், பழமாய் நலமாய் மக்காவில் பிறந்தார். நல்லோர் அப்துல்லா நற்குண ஆமினார், செல்வ மகனாய் ஜெகமதில் தோன்றினார், இருள் நீக்கும் நிலவான பெருமான். நிகழ்ச்சிகள் முடிந்த பின்னர் விடுதிகளில் தங்கும் போது நள்ளிரவு நேரத்திலும் ஹனீஃபாவை பாடச் சொல்லி ஆசையோடு கேட்பாராம் காயிதே மில்லத். ஒரு முறை விழுப்புரத்தில் முஸ்லீம் லீக் மாநாடு முடிஞ்சதும் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்துட்டோம். இரவு 1 மணி இருக்கும். அந்த 1:30 மணி 2 மணிக்கும் அடுத்த ரூமில் இருந்த காயிதே மில்லத் அவர்கள் எங்கள் ரூமுக்கு வருகிறார்கள். ஹனீஃபா சாப், இன்னைக்கு நல்ல பாட்டெல்லாம் பாடினீங்க, இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றும் பாடலையே அப்படின்னா. என்ன பாட்டு தலைவரை? மண்ணிலே பிறந்தது என்னோன்னு சொல்றாங்க, பல்லவி எடுத்துடுறாங்க. உட்காருங்க, நான் பாடுறேன் அப்படின்னு பாடுங்க. மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே, கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே. காசி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே. மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே, பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே. பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே, பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே, பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே. கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே, கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே. கயவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே. இந்த கடைசி அடி பாடும்போது அப்படி கண்ணீர் சிந்தி விட்டார்கள். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத
कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् 90 வயதை கடந்த இந்த முதியவரின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. பொறியியல் வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் பிராமண வகுப்பைச் சார்ந்தவர். காயிதே மில்லத் வாழ்ந்த தயா மன்சிலுக்கு எதிரில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மதம், இனம், பண்பாடு என பல வேற்றுமைகளுக்கு மத்தியில் இந்த முதியவரின் உள்ளத்தில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் காயிதே மில்லத். எங்களுக்கு உள்ள அந்த இந்து முஸ்லீம் என்ற ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது. நான் பிராமணா இருந்தால் கூட ஐ வெரி மச் அட்டாச்டு வித் காயிதே மில்லத். அந்த மாதிரியே உழைக்கிட்டேன் நான் அவர்கிட்ட. அதனால் அவர் வீட்டில் எனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருந்தது. நான் ரொம்ப இதாக ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தேன் கடைசி வரலாம். ஸோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு காயிதே மில்லத் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி யாரும் இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால் அவரை நான் என்னைக்கும் மறக்க முடியாது. காயிதே மில்லத் தமக்கு அன்பளிப்பாக கொடுத்த திருக்குர்ஆன் தமிழாக்கத்தையும் நபிகளாரின் பொன்மொழி தொகுப்பையும் இன்று வரை பாதுகாத்து படித்து வருகின்றார் கிருஷ்ணமூர்த்தி. திரைத்துறை குறித்த காயிதே மில்லத்தின் விரிந்த பார்வை நம்மை வியக்க வைக்கிறது. சினிமாவை வெறுக்கத்தக்க வடிவமாக கருதி இன்று வரை அதிலிருந்து முஸ்லிம்கள் விலகி நிற்பது போல் அவர் இருக்கவில்லை. சினிமாவை பலம் பொருந்திய ஊடகமாக கருதினார் காயிதே மில்லத். அறிவு கெட்டவனே, பராசக்தி தாயே, என்ன சொல்ற? இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணி உனக்கு தாசி. மானம் கெட்டவனே, அப்படித்தானே? திரைப்பட படப்பிடிப்பு கலையில் பயிற்சி பெற மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், சென்னை மாகாணம் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஹாலிவுட்டாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சட்டப்பேரவையில் முழங்கியுள்ளார் காயிதே மில்லத். இந்த காலகட்டத்திலே நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலவற்றையெல்லாம் அந்த காலத்திலே அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தெரிகிறது எவ்வாறு இந்த சினிமோட்டோகிராஃபி பெங்காலில் இருக்கு, கல்கத்தாவில் இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நாம் பார்க்குறோம், இந்த தமிழ்நாடு ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் டைரக்டர், ஆக்டர்லாம் பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதே எண்ணத்தை 1947 வாக்கில் காயிதே மில்லத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். திரைப்பட கல்வி ஆரம்பின்னு காயிதே மில்லத் சொல்கிறார். இது யாருக்கும் தெரியாது, எனக்கு ஆச்சரியமான செய்தி தான். நான் கூட எங்கடா ஆகுதுன்னு பார்த்தா திரைப்பட கல்லூரி ஆரம்பிங்க அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் காயிதே மில்லத் அவர்கள். இது ஒரு முக்கியமான செய்தி எனக்கு. காயிதே மில்லத் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு இஸ்லாமியர்கள்ட்டையும் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. காயிதே மில்லத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு சான்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். யாருமே சிந்தித்து பார்க்காத காலத்தில், அரசால் அலட்சியப்படுத்தப்பட்ட நேரத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு அடித்தளமிட்டவர் காயிதே மில்லத். 1962 வடிவம் பெற்ற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பற்றி 1948 குரல் எழுப்பியவர் அவர். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் புதைந்துள்ள கனிம வளங்கள் பற்றி அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தவறானவை என்பதை ஆதாரங்களுடன் விளக்கிய காயிதே மில்லத், மின் பற்றாக்குறை நீங்கி தமிழகத்தில் தொழில் வளம் பெருக வேண்டுமெனில் நெய்வேலியில் தோண்டுங்கள், தீர்வு கிடைக்கும் என்று முன்னறிவிப்பு செய்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை பற்றி அடிக்கடி பேசி, அங்கே நாம் முயற்சி செய்தால் நிலக்கரி எடுக்க முடியும் என்று பலமுறை எடுத்துரைத்த பிறகு தமிழக அரசாங்கம் டெல்லி அரசாங்கத்துறை தொடர்பு கொண்டு அதில் முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டிருக்கின்றனர். அந்த பெருமை காயிதே மில்லத் அவர்களுக்கு பொருந்தும். சேலம் உர்காலை வர வேண்டும் என்பதிலே முதலாக கருத்து தெரிவித்தவர்கள் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தான். அதற்கு பின்பாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். முஸ்லிம்களின் வேதமாகிய திருக்குர்ஆனை அதன் மூல மொழியாகிய அரபியை தவிர வேறு எந்த மொழியிலும் வெளியிடக்கூடாது எனும் நம்பிக்கையில் முஸ்லிம்கள் மூழ்கியிருந்த போது திருக்குர்ஆனை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று முற்போக்காக சிந்தித்தவர் காயிதே மில்லத். அந்த சிந்தனையை தொடர்ந்து வலியுறுத்தியவரும் அவரே. 1943 ஆண்டுதான் முதலில் திருக்குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியானது.
ஆனாக்கான அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களும் அவருக்கு துணையாக அவரது புதல்வர் ஆனாக்கான அப்துல் சமது சாஹிப் அவர்களும் அந்த அரும் பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இன்று வரை சுமார் 10க்கும் மேற்பட்ட திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன. பல விளக்க உரைகளும் வெளிவந்திருக்கின்றன. இத்தகைய மாற்றங்களுக்கெல்லாம் விதையாய் விளங்கியவர் காயிதே மில்லத். இன்னைக்கு பலர் அரபி மொழி தெரியாதவர்கள் கூட திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய, அதை எடுத்து கையாளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. மக்கள் அதில் இருக்கக்கூடிய கருவை இறைவன் இந்த உலக சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு என்ன ஆணையிடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத நல்ல சிந்தனை படைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் திருக்குர்ஆனை படித்து தெளிந்திருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த மார்க்கத்தை புரிந்திருக்கிறார்கள். அதன் மூலம் சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகிறது. இது நமக்கு கண்ணியமிக்க காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை, அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, இவற்றுக்கெல்லாம் அடிகோலி இருக்கிறது, வித்திட்டு இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. முஸ்லிம்களிடையே நிலவிய அறியாமையையும் தவறான புரிதலையும் அகற்ற பெரிதும் உழைத்தார் காயிதே மில்லத். ஆங்கில கல்வி குறித்தும் பெண்கள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் தொலைநோக்குடன் சிந்தித்து முஸ்லிம்களிடையே விழிப்புணர்வை விதித்தார் காயிதே மில்லத். பெண்களை படிக்க வைக்காமல் முடக்கி வைத்திருந்த சமூக சூழலில் மூட கட்டுப்பாடுகளை உடைக்கும் வகையில் தம் வீட்டு பெண் பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்பி சமூக மாற்றத்துக்கு அடித்தளம் அமைத்தார் காயிதே மில்லத். காயிதே மில்லத்தை பொறுத்த அளவில் பெண் கல்வியை ஆதரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பேத்தி ஒரு MBBS டாக்டர், அந்த காலத்திலே அவரை டாக்டராக படிக்க வைத்திருக்கிறார்கள். அதே போல மற்றவர்களுக்கும் அந்த ஆலோசனைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண்களுக்காக நீங்கள் பள்ளிகள் திறக்க வேண்டும், பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். எனவே அதன் காரணத்தால் தான் உங்களுடைய சமுதாயம் முன்னேறும் என்ற அளவிற்கு கூட கூறுகிறார்கள். அதாவது ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பதை அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் எனும் சிந்தனை போக்கு இந்திய விடுதலைக்கு பின்னரும் முஸ்லிம்கள் மத்தியில் தொடர்வதைக் கண்டு வேதனை அடைந்தார் காயிதே மில்லத். சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்கள் எழுச்சி பெற வேண்டுமெனில் ஆங்கில அறிவு அவசியம் என வலியுறுத்தினார். அதற்கு தாமே முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார். காயிதே மில்லத்தின் ஆங்கில புலமை கேட்போரை வியப்பில் ஆழ்த்தும். முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதாக சச்சார் குழு 2006ஆம் ஆண்டில் சொன்னதை 1940களிலேயே சொல்லிவிட்டவர் காயிதே மில்லத். பள்ளிக்கு செல்லும் வயதுடைய முஸ்லிம் குழந்தைகள் படிக்கின்றனவா என்பதை கண்காணிக்குமாறும், படிக்கவில்லை எனில் அதற்கு தடையாக நிற்பது எது என்பதை கண்டறியுமாறும் முஸ்லிம் லீக் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். சென்னையில் அந்த காலத்தில் இஸ்லாமிய கல்வி சேவையை நினைவுகூரக்கூடிய முறையிலே ஒரு கல்லூரி, முகமடன் ஆர்ட்ஸ் காலேஜ் என்று ஒன்று செயல்பட்டு வந்தது. சென்னை மாகாண கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் அவர்கள் சென்னையிலே உள்ள முகமதன் கல்லூரியை சமய சார்பற்ற ஒரு பெயருள்ள கல்லூரியாக ஆக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அதனை அரசு கல்லூரி என்று மாற்றம் செய்தார். அதை பொறுக்க முடியாத காயிதே மில்லத் அவர்கள் உரியவர்களிடம் சென்று முறையிட்டார்கள். இந்த சமுதாயத்தினுடைய உதவியினால் உருவாக்கப்பட்ட கல்லூரியில் உள்ள அந்த இஸ்லாமிய தொடர்பையே துண்டித்து விடுவது சரியல்ல என அவர்கள் நினைவூட்டினார்கள். நினைவூட்டிய போதும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனை பார்த்த முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தின் பெயரால் இருந்த ஒரு கல்லூரியினுடைய பெயரும் மாற்றப்பட்டு விட்டதே என்று அங்கலாய்த்தவர்களாக தங்களுடைய வேதனையை கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களிடத்திலே வெளிப்படுத்தினார்கள். அதற்கு காயிதே மில்லத் அவர்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், இன்றைக்கு முகமதன் கல்லூரி என்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற வருத்தத்தை நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். மீண்டும் அந்த கல்லூரியினுடைய பெயர் முகமதன் கல்லூரி என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்ப உள்ள முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த நிகழ்ச்சியையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சமூகத்திலே இருக்கக்கூடிய கல்வி சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
நமக்கென்று ஏன் கல்லூரி நிறுவனங்களை உருவாக்கக்கூடாது என்கின்ற தாக உணர்வை வெளிக்காட்டிய பெருந்தகை கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். அப்போது சமுதாயத்தவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே போய் பணம் கேட்பது என்று அவர்கள் எல்லாம் கேட்ட நேரத்தில் நான் வருகிறேன், முதலாக கல்லூரி ஆரம்பிப்பதற்கு, சமுதாயத்தின் சார்பாக கல்லூரி ஆரம்பிப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் முதலாக இலங்கைக்கு பயணமானார். பொருள் திரட்டுவதற்காக அவர்கள் சற்றுமே கவலைப்படாது சிங்கப்பூர், மலேசியா முதலிய கிழக்காசிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். அப்போது அவர்கள் அங்கெல்லாம் சென்று பலரிடமும் சமுதாய தலைவர்களிடம், குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த பெருமக்களிடமெல்லாம் இந்த கல்லூரிகள் நம் வட்டாரங்களிலே வளர்ச்சி அடைந்தால், தோன்றினால், அதனால் இந்த சமுதாயத்திற்கு பெருநன்மை கிடைக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். எல்லாரும் வாரி வாரி வழங்கினார்கள். காயிதே மில்லத்தின் அளப்பெரும் முயற்சியினால் சென்னையிலே புதுக்கல்லூரி, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, அதிராம் பட்டினத்தில் காதர் முஹைதீன் கல்லூரி, திருநெல்வேலியில் சதகத்துல்லா அப்பா கல்லூரி என தமிழகம் எங்கும் முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் இயங்கத் தொடங்கின. 1970 ஜூலை மாதத்தில் நாங்கள் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்லூரியினுடைய தொடக்க விழா நடத்தினோம். அந்த தொடக்க விழாவிலே அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்லூரியை தொடக்கி வைத்தவர்களே காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தான். அவர்கள் எந்த திட்டமிடலை, எந்த வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கு அமைத்தார்களோ அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 800க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், தமிழ்நாட்டிலே 23க்கும் மேற்பட்ட அளவிலே இஸ்லாமிய சமூகம், சிறுபான்மை சமூகம் நடத்தக்கூடிய கலைக்கல்லூரிகள், இன்றைக்கு இந்த சமூகம் 17க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் கனவு கண்டார்கள். காயிதே மில்லத் அவர்களுடைய தொடர்பு இல்லை என்றால், அவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால், அவர்களது வழிகாட்டுதல் இல்லை என்றால், நமது தமிழகத்திலே உள்ள பல கல்லூரிகளும் இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றனவே, இந்த நிலை இல்லாது போயிருக்கும். இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய இடஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதை கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் வாதம் செய்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பேக்வேர்டு என்று சொல்லக்கூடிய அந்த பிற்பட்டோர் வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் வாதமாக எடுத்து வைத்து, எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களை பிற்பட்ட பட்டியலில் சேர்த்து எங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் தர வேண்டும் என்று வாதம் செய்து அதை வலியுறுத்தினார்கள். தமிழகத்தின் எல்லையை தாண்டி கேரளாவின் மலபார் பகுதியில் ஃபரூக் கல்லூரி உருவாவதற்கும் அக்கல்லூரி உயர்ந்தோங்குவதற்கும் மிக பெரும் பங்களிப்பை தந்துள்ளார் காயிதே மில்லத். 1965ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டார் காயிதே மில்லத். அப்போது முஸ்லிம் லீக் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேரறிஞர் அண்ணா காயிதே மில்லத்தை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். காயிதே மில்லத் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு வருகிறார், மக்கமா நகருக்கு வருகிறார், ஹஜ் கடமையாற்ற வருகிறார் என்ற நிலையில் சவுதி அரேபியாவினுடைய தூதரக அதிகாரி இங்கே அவரிடத்திலே காயிதே மில்லத் அவர்கள் கேட்காமலே ஒரு கடிதத்தை தருகிறார். நீங்கள் அங்கு சென்றவுடன் இதை தாருங்கள். அந்த கடிதத்தில் இந்திய இஸ்லாமிய மக்களின் அமீர் அங்கே வருகிறார், மன்னருக்கு சமமான செல்வாக்கு பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் வருகிறார் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். சவுதி அரேபிய அரசுக்கும் தெரிவித்து விட்டார், மன்னர் பைசலுடைய அலுவலகத்துக்கும் தெரிவித்து விட்டார். காயிதே மில்லத் அவர்கள் அந்த கடிதத்தோடு செல்கிறார்கள். ஆனால் அந்த கடிதத்தை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்களோ அல்லது மற்றவர்கள் எவ்வாறு இந்த கடமையை செய்கிறார்களோ அந்த வகையில் நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அங்கே இருக்கிறவர்கள் இப்படி ஒரு பெரிய தலைவர் வருவதாக சொன்னார்களே, வரவில்லையே என்று சொல்லி அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் காவலர்கள் புடைசூழ வந்து இங்கே இஸ்மாயில் சாஹிப் என்பவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பரபரப்படைகிறார்கள். நிதானமாக, மலையே இடிந்து விழுந்தாலும் அதை பற்றி சலனமே காட்டாத மாபெரும் தலைவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள். ஆம், நான் தான் என்றார். உங்களுடைய
உடைமைகளை காட்டுங்கள் என்று அவருடைய கடவுச்சீட்டு பயணச்சீட்டு எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அதிலே அந்த கடிதம் இருக்கிறது. கடிதத்தை எடுத்து பார்த்து விட்டு திடுக்கிடுகிறார்கள் என்று அவர்களுக்கு யார் என்று முதல்ல தெரியல. நீங்கள் மன்னர் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், மன்னர் பைசல், நீங்கள் அங்கே அரண்மனையிலே வந்து தங்க வேண்டும் என்கிற போது, இல்லை, நான் என் சகாக்களோடு எங்கள் இந்திய மக்களோடு இங்கேதான் நான் தங்குவேன், நான் வருவதற்கில்லை என்று சொல்கிறேன். அரண்மனையில் வந்து தங்கும்படி தாம் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த காயிதேம் இல்லத்தை விருந்துக்கு வருமாறு அழைத்தார் மன்னர் ஃபைசல். விருந்துக்கு யார் அழைத்தாலும் அதை நிராகரிக்க கூடாது என்ற நபிகளாரின் கருத்துப்படி அந்த அழைப்பை ஏற்ற காயிதேம் இல்லத் மன்னர் மாளிகைக்கு சென்று விருந்தில் கலந்து கொண்டார். அப்போதும் கூட அரண்மனையில் தங்கச் சொல்லி மன்னர் வற்புறுத்திய போது அதை அன்போடு மறுத்துவிட்டு தாம் தங்கியிருந்த இடத்துக்கே திரும்பிவிட்டார் காயிதேம் இல்லத். 1965 நாங்கள் போகும்போது அவங்க வசதி இல்லாமல் இருந்தால் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், வாங்காச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பேட்டையில் ஏதோ சொத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு பாகம் கிடைச்சது. அந்த பணத்தில் தான் அவங்க 1680 ரூபா தான் அந்த டைமில் செலவாயிருக்கு. அந்த டைமில் அந்த பணத்தை கொண்டு தான் அவங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. வேறு யார்ட்டையும் எதிர்பார்த்து அவங்க வரல. அவங்க சொந்த செலவுலேயே வந்தாங்க. ரொம்ப எளிய வாழ்க்கை. நாங்கள் அங்கே போன இடத்துல இப்போ போகிறோம், இங்கே ஹஜ்ஜிக்கு போனால் ஒரு 5-6 பேர் போனால் ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நாங்கள் போகலை. சாதாரணமாக இப்போ சாதாரண ஒரு வீட்டில் அவர் அந்த மால்யம் பெரிய மனுஷன் வர்றதுனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர் வீட்டில் தங்க வச்சார். அந்த வீடு அவ்வளோ பெரிய வசதியான வீடு இல்லை. நாங்களே எல்லாம் செய்துக்கிட்டோம். அதோட காகிதம் இல்லத்தை அந்த வேலையில் கலந்துக்கிடுவாங்க. நான் செய்கிறப்பா, நீங்கள் மாத்திரம் செய்யணுன்னா நானும் செய்கிறேன்னு கலந்துக்கிடுவோம். அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. மக்களோடு மக்களாக இருந்து மானுட சங்கமத்தில் கலந்து உலகியல் எண்ணங்களை துறந்து புனித கடமையை நிறைவேற்றினார் காயிதேம் இல்லத். ஹஜ்ஜின் போது காயிதேம் இல்லத் கடுமையான காய்ச்சலில் அவதிப்பட்டார். அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு சவுதி அரசின் மருத்துவமனை முன்வந்தது. சவுதியில் உள்ள பாகிஸ்தான் அரசின் மருத்துவமனையும் அழைப்பு விடுத்தது. இரண்டையுமே நிராகரித்த காயிதேம் இல்லத் சவுதிக்கான இந்திய தூதரின் இல்லத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த நோய் கடுமையாகி நான் மரணமடைய நேர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது இந்திய ஸ்தானிகருடைய அலுவலகத்திலோ அவர் தூதருடைய இல்லத்திலோ என்னுடைய உயிர் பிரியுமானால் இந்திய மண்ணில் உயிர் பிரிந்ததாக அர்த்தம். அந்த நிலைமை நான் வேற்று நாட்டு மருத்துவமனையில் எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை மறுத்தேன் என்று சொல்கிறார். இந்த நாட்டு பற்று என்பது நம்மை மலைக்க வைக்கிறது. காயிதேம் இல்லத்தின் நாட்டு பற்றை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. கிலாபத் இயக்க போராட்டம் முதல் சீனாவுடனான போர் வரை நாட்டுக்காக பெரும் பங்களிப்பை தந்தவர் அவர். அவர்கள் மாணவராக படிக்கிற போதே நாட்டு விடுதலை தேசிய இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவர். இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு ஆர்வம். அது இயல்பாக அமைந்தது. நாட்டு பற்று அவரிடத்தில் ஓங்கி நின்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற போது காயிதேம் இல்லத்தவர்கள் போரிலே பங்கு பெற தனக்கு வயதாகிவிட்டது என்பதால் தன்னுடைய ஒரே மகன் மியாக்கான் அவர்களை அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்றும் அவர் முழங்கினார். காயிதேம் இல்லத்தின் அறிவிப்பைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவரது மகன் மியாக்கான் தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றத் துணிந்தார். இந்திய ராணுவத்தில் இணைந்து செயலாற்ற தயாரானார். தமது விருப்பத்தை பிரதமருக்கு தெரிவிக்கும்படி தந்தைக்கு கடிதம் அனுப்பினார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய காயிதேம் இல்லத் அவர்கள் தனது ஒரே மகன் பெரிய மகன் எழுதிய கடிதத்தை சுட்டி காட்டி எழுதுகிறார். எனக்கு ஒரே மகன், 37 வயதாகிறது அவருக்கு.
நாட்டின் பாதுகாப்புக்காக தன்னையே தருவதற்கு சித்தமாகி எழுதியிருக்கிற கடிதத்தை அனுப்பியிருக்கின்றேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். மறுநாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி காயிதே மில்லத் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எல்லாம் ஆவண ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், I have read the copy of your son's letter with pleasure. உங்கள் மகனின் கடிதத்தை நான் மகிழ்ச்சியோடு படித்தேன். It does credit to him. அவருக்கு பெருமை தருகிறது உங்கள் மகனுக்கு. I congratulate you on having a gallant son. ஒரு வீர திருமகனை நீங்கள் பெற்றிருப்பதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆகவே நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்ற பணி எதுவோ அங்கேயே அவர் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினரான காயிதே மில்லத் சீனாவுக்கு எதிரான யுத்த நிதிக்காக தமது மாத சம்பளத்தில் ஒரு பங்கை பிடித்துக் கொள்ளும்படி சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதிய முதல் எம்பி எனும் சிறப்பையும் பெற்றார். காயிதே மில்லத் அவர்கள் 63 ஜனவரி 12ஆம் தேதி வானொலியில் பேசுகிறார் சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து. அப்பொழுது சத்தியம் வெல்லும், நம் லட்சியம் வெல்லும், நம்பக்கம் நியாயம் இருக்கிறது, நாட்டின் ஐக்கியம், நாட்டின் மானம் இவற்றை காப்பதற்காக நாம் செய்கின்ற தியாகம் ஒரு பொருட்டே அல்ல என்று பேசுவார். இந்தியா மீது பாகிஸ்தான் படையெடுத்த போது பாகிஸ்தானுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் காயிதே மில்லத் நிகழ்த்திய உரை வீச்சில் அனல் அடித்தது. அந்த கனல் பேச்சை இந்திய அரசு பதிவு செய்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒலிபரப்பியது மற்றும் ஒரு சரித்திர நிகழ்வு. பிரிவினைக்கு முன்னாலே முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக்கிலே நல்ல பணியாற்றி கொண்டிருந்தார்கள். பிரிவினை ஆன பின் அவரை பாகிஸ்தானுக்கு அழைத்தார்கள். ஏனென்றால் அவர் உயர்மட்ட தலைவர். எனவே நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது தகுந்த பதவிகளோ தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் ஒரு தேசியவாதி. அவர் சொன்னார், நான் இந்திய தேசியத்தில் தான் இருப்பேன், நான் உங்களுடைய நாட்டிற்கு வர தயாராக இல்லை என்று சொன்னார்கள். நாட்டைப் போலவேயே முஸ்லிம் லீக்கும் இரண்டாக பிரிந்த போது முஸ்லிம் லீக்கின் சொத்துக்களை பங்கிட்டு இந்திய முஸ்லிம் லீக்குக்கு சேர வேண்டிய 17 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்ளும்படி காயிதே மில்லத்திடம் கூறினார் முகமது அலி ஜின்னா. காயிதே மில்லத் தெளிவாக சொன்னார்கள், எங்களுக்கு பாகிஸ்தான் இப்போது அந்நிய நாடு, எந்த அந்நிய நாட்டுடைய நிதியும் எங்களுக்கு ஒரு காலனாவும் வேண்டாம், நாங்களே சுயமாக வியர்வை சிந்தி நிதி திரட்டி நாங்கள் சமுதாய போராட்டத்தை உரிமை குரலை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி மறுத்துவிட்டு இந்தியாவிலே தங்கிய மிகச்சிறந்த மாமனிதர் காயிதே மில்லத் அவர்கள். வைஸ்ராய் மாளிகையிலே இருந்த மவுண்ட் பேட்டன் வெளியே சென்றதற்கு பிறகு கவர்னர் ஜெனரல் பொறுப்புக்கு வந்த ராஜாஜி அவர்கள் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களை அழைத்து, உங்கள் கட்சிக்கு சேர வேண்டிய பணம் பாகிஸ்தானிலிருந்து வர வேண்டியதாக நான் அறிகிறேன், அந்த பணத்தை பெற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்ற போது உடனடியாக நிராகரித்தார் காயிதே மில்லத். இந்த பணத்தின் காரணமாக இந்த இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு கரை ஏற்படுவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆகவே இந்த பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட எடுப்பதற்கு நீங்கள் யாரும் யோசிக்காதீர்கள் என்று சொல்லி இறுதி வரையிலும் மறுத்துவிட்ட ஒரு மாபெரும் தேசபக்தர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் என்பதை ஒவ்வொரு தேசபக்தர்களும் நினைத்து பார்க்க வேண்டும். காயிதே மில்லத்தைப் போலவேயே அவரது தம்பி அகமதி இப்ராஹிம் சாஹிப் இளமை பருவத்திலிருந்தே பொது வாழ்வில் ஈடுபட்டார். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராகவும், சென்னை மாகாண மேலவை உறுப்பினராகவும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயலாற்றியுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொதுச் செயலாளராக சுமார் 40 ஆண்டுகள் பொறுப்பு வகித்தவர் அவர். காயிதே மில்லத்தின் மனைவி ஜமால் ஹமீதா பீவி அரசியலிலும் பொருளாதாரத்திலும் செல்வாக்கு மிக்க குடும்ப பின்புலத்தை கொண்டவர். அரசியலில் காயிதே மில்லத் ஈடுபட்டிருந்த காலம் முழுவதும் பொருளாதார நெருக்கடிகளை சுமந்து குடும்பத்தை வழிநடத்தி கணவரை இடையூறு இன்றி பொது வாழ்வில் ஈடுபட அனுப்பி வைத்தவர் அவர். சமூகத்துக்கு ஒளியேற்றுவதற்காக தமது சுகங்களை இருளாக்கிக் கொண்டவர் அவர். காயிதே மில்லத் தென் தமிழகத்தில் பிறந்த பச்சை தமிழர். அவரது ஒரே மகன் மியாக்கான் உருது பெண்ணை விரும்பிய போது தயக்கமின்றி மணமுடித்து வைத்தார்.
சென்னையின் புகழ்பெற்ற உருது குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரான சாபிரா அம்மையார் காயிதே மில்லத்தின் மருமகளாக அல்லாமல் ஒரு மகளைப் போலவேயே வாழ்ந்து காட்டினார். காயிதே மில்லத்தின் மகன் மியாக்கான் தந்தையின் கருத்துப்படி வாழ்ந்தவர். தந்தையின் சொல்லுக்கு மறு சொல் பேசாதவர். தந்தையின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாயம் அடையாதவர். வறுமையை எதிர்கொண்டு நேர்மையாக நடந்தவர். காயிதே மில்லத்தின் பொது வாழ்வு கடலாய் விரிகிறது. பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரசு நிகழ்ச்சிகள், தேர்தல் பிரச்சாரங்கள், சந்திப்புகள் என தொடர்ந்து கொண்டிருந்த அவரது பயணம் இறுதியில் சென்னை வியாசர்பாடியில் பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டியதோடு நிறைவடைந்தது. இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் கடைசி நிகழ்ச்சியாக இருந்தது. அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு இல்லத்தை அடிக்கல் நாட்டு விழா செய்துவிட்டு அவர்கள் கடைசியாக சென்று அவர்கள் வபாத்தானக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருந்தது. இந்த பள்ளிக்கு அவருடைய பெயரையே நாம் சூட்ட வேண்டும் என்பதாக ஜமாத்தில் முடிவு செய்து காயிதே மில்லத் ஜும்மா மஸ்ஜித் அண்ட் மதரசா என்கூடிய பெயரை சூட்டி விளங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர் பயணங்களும் நேரம் தவறிய உணவு பழக்கமும் காயிதே மில்லத்தின் உடல் நலத்தை பெரிதும் பாதித்தது. உடல் நலிவுற்ற நிலையிலும் உற்சாகமாக பொதுப்பணி ஆற்றி வந்த அவர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக 1971 நவம்பர் 12ஆம் நாள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு விரைந்தார். காயிதே மில்லத்துடன் விமானத்தில் பயணித்த அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன் தமது காரிலேயே காயிதே மில்லத்தை அழைத்துச் சென்று அவர் தங்கியிருந்த வெஸ்டர்ன் கோர்ட்டில் இறக்கிவிட்டார். தமது அறைக்கு சென்ற காயிதே மில்லத் மயக்கமுற்று படுக்கையில் விழுந்தார். There I found Qaida Millat was conscious and could recognize me. However, his general condition was poor. டெல்லி வெலிங்டன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் காயிதே மில்லத். நினைவிழந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட அவரது உடல்நிலை மெல்ல மெல்ல தேறியது. உடல்நிலை சற்று தேறினாலும் வழக்கமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற செய்தி அறிந்தவுடன் கோவை மாவட்ட சுற்றுப்பயணத்தை இருந்த நான் அதனை ரத்து செய்துவிட்டு உடனடியாக சென்னை திரும்பினேன். While under observation itself, in a period of about 3 to 4 months, he developed jaundice, for which he was again admitted in Stanley Hospital, and unfortunately, it was a severe attack of jaundice, from which, as a result of which, he developed liver failure, from which he could not be saved. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனில்லாமல் 1972 ஏப்ரல் 5ஆம் நாள் கண்மூடினார் காயிதே மில்லத். இறந்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக். அது போய் பார்த்தாங்க உள்ள. அதை ஹவு டு எக்ஸ்பிளைன் எனக்கு சொல்ல தெரியல. பட் நானே ஒரு அந்த இதில் எ மேன் வித்தவுட் லைஃப் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பாடி எங்கே இருக்கலாம் எனக்கே ஒரு பரிச்சயம் இல்லை, அந்த மாதிரி இருந்தேன். அவரை தூக்கிட்டு போகும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜே வந்தது எனக்கு. ஸ்டான்லி மருத்துவமனையில் அவரது நிலையை கண்டபோது அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள எனக்கு தெம்பு இல்லாமல் போயிற்று. எத்தகைய அன்புள்ளம் கொண்ட ஒரு மாமனிதரை நான் இழந்துவிட்டேன் என்பதை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அவர்கள் மறைவுற்ற நாளில் பலர் பலவிதமாக அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள். ஆனால் ராஜாஜி அவர்கள் செலுத்தியது விசேஷ தன்மையிலே அமைந்தது. அவர்கள் காயிதே மில்லத் அவர்கள் மறைவுற்ற அந்த நாளில் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தும் போது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய மரணத்தால் அரசியல் நாணயமே இன்றைக்கு மறைந்து விட்டது என்று கூறியது எவ்வளவு பெரிய நாணயத்திற்கு சொந்தக்காரராக இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கு அது ஒரு விளக்கமாக அமைந்தது. புதுக்கல்லூரி
மைதானத்திலே அவருடைய உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அங்கே இருந்து திருவல்லிக்கேணி மஸ்ஜித் திடல் வரையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடந்தே வந்தார். புகழ்வாய்ந்த தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களில் அந்த இறுதி யாத்திரையிலே நடந்து வந்த தலைவர் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் தான். காகிதம் இல்லத்து அவர்கள் இறந்ததும் நியூ காலேஜில் பார்வைக்காக அவருடைய ஜனாசாவை வைத்திருந்தார்கள். பெரும் கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம். நான் அங்கே இருந்தவன் ரோட்டு பகுதியை பார்த்தேன். பெரியாருடைய வேன் வந்து நின்றது. ஓடோடி சென்று ஐயா வாங்க. அப்போ வீரமணி அவர்கள், ஐயா நாகூர் அணிபாண்ண வந்திருக்கு, நாகூர் அணிபாண்ண வந்திருக்குன்னு பெரியாருக்கு சொல்றார் வீரமணி. வேன்ல இருந்து பெரியார இறக்கிறோம். நானும் வீரமணியும் பெரியார் அவர்களை தாங்கி பிடித்து கொண்டு காகிதம் இல்லத்து அவர்களை பார்ப்பதற்காக போகிறோம். காகிதம் இல்லத்து உடலை பார்ப்பதற்கு. அப்போ போகும்போது பெரியார் என்ன சொல்றார், தம்பி தம்பி நீங்க போயிட்டீங்களா, இந்த சமுதாய மக்களை யார் காப்பாற்றுவாங்க என்று அவர் கண்ணீர் விடுற அளவுக்கு இந்த துக்கமா அந்த வார்த்தையை சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. கண்மூடும் வேளை வரை கண்ணியத்தை காத்தவரே, வறியோரின் துயர் நீக்கவே வாழ்நாளை ஈழ்ந்தவரே, நாயகத்தின் வழியில் எந்நாளும் நடந்தார். நாணயத்தின் மறு பெயரை அவர் வாழ்ந்து மறைந்தார். பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா, வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா, பூகம்ப நிலத்தில் பூத்திட்ட பூ போல் சம்சம் கிணற்றில் ஊற்றெடுத்த நீர் போல் மாறாது போல் வந்த வரலாற்றை மறக்கலாமா.